எல்லா புயல்களும் உன்னை சீரழிக்க வருவதில்லை. சில புயல்கள் உன்னை சீர்படுத்தவே வருகின்றன. எல்லா புயல்களும் உன்னை சீரழிக்க வருவதில்லை. சில புயல்கள் உன்னை சீர்படுத்தவே வருகின்றன. அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லா புயல்களும் உங்களை சீரழிப்பதற்கு வருவதில்லை. சில புயல்கள் உங்களை சீர்படுத்தவே வருகின்றன. திரும்பவுமாக சொல்லுகிறேன், எல்லா புயல்களும் உங்களை சீரழிப்பதற்கு வருவதில்லை. சில புயல்கள் உங்களை சீர்படுத்துவதற்கே வருகின்றன. Not all storms come to disrupt your life, but some storms come to clear your path. இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தின, புயலை அமைதிப்படுத்தின ஒரு சம்பவத்தை நாம் வேதத்திலிருந்து வாசித்து அதை தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. மார்க் எழுதின சுவிசேஷம் வசனங்கள் 35 41 வரைக்கும் நாம் வாசிப்போம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்போது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஜெபம் செய்வோமா? கடலும் உன் வார்த்தை கேட்டு தலை குனிந்தது. காற்றும் உன் குரல் கேட்டு திரும்பி போனது. கடலும் உன் வார்த்தை கேட்டு தலை குனிந்தது. காற்றும் உன் குரல் கேட்டு திரும்பி போனது. அவைகளோடு பேசினீ, என்னோடு பேச மாட்டீரோ? அவைகளோடு பேசினீ, என்னோடு பேச மாட்டீரோ? என்னோடு பேசும் இயேசுவே, என்னோடு பேசும் இயேசுவே, நீர் வந்து பேசாதிருந்தார் என் வாழ்க்கை தொலைந்து போகுமே. நீர் வந்து பேசாதிருந்தார் என் வாழ்க்கை சிதைந்து போகுமே. பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, அன்று காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி, புயலை அமைதிப்படுத்தி, நீர் சீடர்களை அந்த நேரத்திலே விடுதலையாக்கினீர். அவர்களுக்கு பாதுகாப்பு தந்தீர். அவருடைய அச்சத்தை போக்கினீர். இந்த நாளிலும் கூட பல்வேறு பயங்களோடும் பல்வேறு புயல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை நீர் அறிவீர்.
எல்லா ஜனங்களும் புயலை அடக்குகிறவர் இயேசுவே என்பதை அறிந்து கொள்வார்களாக. மிகப்பெரிய விடுதலையை பெற்றுக் கொள்வார்களாக. கர்த்தர் தாமே எங்களோடு கூட பேசுவீராக. இந்த செய்தி பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஒவ்வொருவரும் அவருடைய புயல்கள் அமைதிப்படுத்தப்பட்டதை உணர கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, இந்த சம்பவத்தை நாம் இப்போது வாசித்தோம். இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அதட்டினார், அமைதிப்படுத்தினார் என்று சொல்லி நம்ம இடத்தில் வாசித்தோம். இது நடந்த அந்த கடல் கலிலேயா கடல். இதை ஏரி என்றும் அழைக்கிறார்கள். இது கெனசரேத் கடல் அல்லது திபேரியா கடல் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, எபிரேய மொழியிலே கெனசரேத் என்று சொல்லி இதை சொல்லுகிறார்கள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. இந்த கடல் கலிலேய கடல், இதனுடைய நீளம் ஏறக்குறைய 13 மைல் அல்லது 21 கிலோமீட்டர் நீளம் உடையதாக இருக்கிறது. இதனுடைய அகலம் 8 மைல் அல்லது 13 கிலோமீட்டர் என்று சொல்லி கணக்கிடப்படுகிறது. பாருங்கள், இந்த கலிலேய கடல் என்பது கடல் மட்டத்தை விட ஏறக்குறைய 700 அடி தாழ்வான பகுதியில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. கடல் மட்டத்தை விட ஏறக்குறைய 700 அடி தாழ்வாக இருக்கிறது. இந்த கலிலேய கடலுடைய ஆழம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 157 அடி கீழே இருக்கிறது. 157 அடி ஆழம் அல்லது 48 மீட்டர் என்று சொல்லலாம். உலகத்திலே இருக்கிற தாழ்வான கடல்களில் 2வது இடத்தில் இருப்பது இந்த கலிலேய கடல். அப்படி என்றால் முதல் இடத்தில் இருப்பது என்னையா எதையான்னு கேட்டீங்கன்னா அது சவக்கடல். இந்த சவக்கடல் என்பது கலிலேயா கடலை விட தாழ்வாக இருக்கிறது. அதாவது கடல் மட்டத்தை விட ஏறக்குறைய 997 அடி கடல் மட்டத்தை விட கீழே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், இந்த கலிலேயா கடல் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருக்கிறது. மக்களுடைய வியாபாரம் மற்ற சம்பந்தமான இடங்களுக்கு, காமர்ஸ், இது மிகுந்த பிரயோஜனம் உள்ள இடமாக இருக்கிறது இந்த பகுதி. மாத்திரமல்ல, இந்த பகுதியில் தான் இயேசு தன்னுடைய அநேக போதனைகளை செய்தார், அநேகருக்கு அற்புதங்களை செய்தார் என்றெல்லாம் பார்க்க முடிகிறது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இயேசு கிறிஸ்து சில அப்பங்களையும் மீன்களையும் வைத்து 5000க்கு மேற்பட்டவர்களுக்கு மேலாக போஷித்தார் அல்லவா? அதுவும் இந்த கலிலேயா கடல் அருகாமையில் தான் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமே இந்த இடமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் இந்த கடலில் தான் பயணம் செல்கிறார்கள். பயணம் செல்லும் பொழுது பார்த்தால் இயேசு கிறிஸ்து கப்பலின் பின்னணியத்தில் தலையினை வைத்து அங்கு அயர்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே பலத்த சுழல் காற்று உண்டாகினது. வசனம் 38 சொல்லுது, அங்கே பலத்த சுழல் காற்று உண்டானது. அலைகள் படகு நிரம்பத்தக்கதாக வந்து படகை மோதிற்று என்றெல்லாம் வாசிக்கிறோம். 38வது வசனத்திலே சீடர்கள் இயேசு அண்டையிலே வந்து, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி இயேசுவை நோக்கி முறையிடுகிறார்கள். 39வது வசனத்தை பாருங்கள். இயேசு கிறிஸ்து எழுந்து வந்தார், காற்றை அதட்டினார், கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்று சொல்லி அவர் ஒரு கட்டளை போடுகிறார். அப்பொழுது காற்று அமைதியாயிற்று, நின்று போனது, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்கின்றன. அவைகள் என்ன என்று சொல்லி நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இந்த நிகழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கின்றன. சில பாடங்களை நாம் பார்ப்போம். முதலாவது, நோ கேரண்டி அகைன்ஸ்ட் சடன் ஸ்டார்ம்ஸ். திடீர் புயல் வராது என்று எந்த உத்தரவாதமும் இல்லை. திடீர் புயல் வரவே வராதென்று எந்த உத்தரவாதமும் இல்லை. இந்த நிகழ்வை பாருங்கள். இயேசு கிறிஸ்து
சீடர்களோடு அதே படகில் தான் பயணம் செய்கிறார். ஆனாலும் அங்கு புயல் வந்தது. பாருங்கள், வசனம் சொல்லுகிறது 37வது வசனம் 4:37, அங்கு பலத்த சுழல் காற்று உண்டானது. அலைகள் படகு நிரம்பத்தக்கதாக மோதினது. படகே மூழ்கும் நிலையில் இருந்தது என்றெல்லாம் சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பேச்சு பண்றாங்க, என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஒருவன் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றினால் அவனுக்கு பிரச்சனையே வராது, அவனுக்கு வியாதியே வராது, அவனுக்கு பண நெருக்கடியே வராது, அவனுக்கு எந்த விதமான ஏமாற்றம் வராது, அவனுடைய பிள்ளைகள் எந்த விதமான தோல்வியும் சந்திக்க மாட்டார்கள் என்றெல்லாம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, அப்படி நடக்கலாம். சில நேரம் நடக்காமலும் போகலாம். சில நேரங்களில் ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிறார். ஏனென்றால் இது மட்டுமே வாழ்க்கை என்று எண்ணிவிடக்கூடாது. ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணுகிறார். இதுல ஒரு காரியத்தை கவனிங்க. யோசேப்புடைய வாழ்க்கை, தேவனை உண்மையை பின்பற்றினார். யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டார். யோபு ஜீவனை தவிர எல்லாவற்றையும் இழந்தார். எரேமியா சிறையில் அடைக்கப்பட்டார். பவுல் வாழ்நாள் முழுவதும் ஒரு முள்ளோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் துன்பத்தை அனுபவித்தார். இயேசுடைய எல்லா சீடர்களும் அவரை பின்பற்றின ஒரே காரணத்திற்காக, அவரை பிரசங்கித்த ஒரே காரணத்திற்காக இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஒரு சீடன் சிறைப்படுத்தப்பட்டு பத்ம தீவுக்கு அனுப்பப்பட்டான் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆனாலும் இந்த துன்பங்கள் எல்லாம், துயரங்கள் எல்லாம், போராட்டங்கள் எல்லாம், பிரச்சனைகள் எல்லாம், நிந்தைகள் எல்லாம், அவமானங்கள் எல்லாம் வந்தாலும் ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். என்ன தெரியுமா? இது உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா! நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எனக்கு என்ன புயல் வந்தாலும் சரி, பிரச்சனையா, போராட்டமா, பண நெருக்கடியா, கஷ்டமா, பிள்ளைகளுடைய பிரச்சனையா, ஏமாற்றமா, தோல்வியா, எது வந்தாலும், எந்த புயல் அடித்தாலும் ஒன்றை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள், அந்த படகில் இயேசு உன்னோடு கூட தான் பயணிக்கிறார். அன்று அந்த புயல் அடித்த போது அதே படகில் தான் இயேசுவும் இருந்தார். இன்றைக்கு உன் வாழ்க்கை படகிலே இயேசு உன்னோடு கூட தான் இருக்கிறார். இதுதான் அவர் கொடுக்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்தம். ஜீசஸ் இஸ் வித் யூ. நான் ஸ்கூல் டைம்ஸ்ல ஒரு காரியத்தை கேட்டிருக்கேன், பார்த்திருக்கேன், படிச்சிருக்கிறேன். என்ன தெரியுமா? வித் ஜீசஸ் யூ ஆர் ஹீரோ, வித்அவுட் ஜீசஸ் யூ ஆர் ஜீரோ. இயேசுவோடு நீ ஹீரோ, இயேசு இல்லையே நீ ஜீரோ. இயேசுவோடு நீ ஹீரோ, இயேசு இல்லையே நீ ஜீரோ. முதலாவது காரியம் என்ன? புயலே அடிக்காது என்று உத்தரவாதம் இல்லை. ஒரு காரியம், இயேசு உன்னோடு இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. இது முதல் காரியம், கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? It may appear God is not doing anything. It may appear that God is not doing anything. கடவுள் எதுவுமே செய்யவில்லை என்று கூட தோன்றும். கர்த்தர் எதுவுமே செய்யல அப்படின்னு கூட தோணும் சில நேரங்கள்ல. திடீரென்று புயல்கள் உன் வாழ்க்கையில் அடிக்கும் பொழுது உனக்கு பயம் உண்டாகிறது, வேதனை உண்டாகிறது, அச்சம் உண்டாகிறது. அந்த சூழலிலே நீங்கள் தேவன் இருக்கிறாரா என்று சந்தேகப்படக்கூடிய சூழலும் ஏற்படுகிறது. மாத்திரமல்ல, ஏன் கர்த்தர் எதுவுமே செய்யவில்லை என்று சொல்லி நீ எண்ணிக்கொண்டிருக்கலாம். இந்த சம்பவத்தை பாருங்களேன். இயேசுடைய சீடர்கள் பயந்து போனார்கள். பலத்த சுழற்காற்று உண்டானது. படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் படவின் மேல் மோதினது என்றெல்லாம் பார்க்கிறோம். 38வது வசனத்திலே பார்க்கிறோம், அங்கே சீடர்கள் இயேசு அண்டையில் வந்து அவரை எழுப்பி
அவர் பின்னர் கப்பலின் பின்னணியத்தில் தலைமை வைத்து அயர்ந்து கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சீடர்கள் இயேசுவை வந்து எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி இயேசுவை கேட்கிறார்கள். இன்றைக்கு நிறைய பேர் அப்படித்தான் ஆண்டவரை நோக்கி துன்பங்கள் வரும்போது, கப்பல்கள் போராட்டத்தில் இருக்கிற போது, புயல்களை சந்திக்கிற பொழுது, வாழ்க்கை படகு புயலினால் தாக்கப்படுகிற பொழுது கடவுள் இருக்கிறாரா என்று எண்ணுகிறார்கள், சந்தேகப்படுகிறார்கள். அந்த சீடர்கள் அந்த சூழலில் தான் இருந்தார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பாருங்கள், சில நேரங்களில் துன்பங்கள் நம்மால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு வருகிறது. புயல் நம்மால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு வருகிறது. சில நேரங்களிலே அந்த புயல்கள் எல்லாம் ஒருவனுடைய செய்வினை, அதாவது அவனுடைய தவறான காரியங்களின் விளைவாக வருகிறதை பார்க்க முடிகிறது. சில நேரங்களிலே சில புயல்கள் ஏன் வருகின்றன, எப்படி வருகின்றன, எதற்கு வருகின்றன கண்டுபிடிக்கவே முடியாத நிலைமையில வருகிறது. அந்த நேரத்திலே கர்த்தர் அமைதியா இருப்பதை பார்த்து எதுவுமே ஆண்டவர் செய்யலையான்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். நீங்க நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க நினைச்சிட்டு கர்த்தர் எதுவுமே செய்யல போல தோணும் உங்களுக்கு. ஒரு இறையியல் வல்லுநர் சொல்றாரு, sometimes the silence of God is God's highest thought. Sometimes the silence of God is God's highest thought. சில நேரங்களிலே தேவனுடைய அமைதி தேவனுடைய ஆழ்ந்த சிந்தனையாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவனுடைய ஆழ்ந்த சிந்தனை தான் அவருடைய அமைதி என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. சில நேரங்களிலே நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வதில்லை. சில நேரங்களிலே தேவனுடைய வல்லமையை நீங்கள் மறுதலிக்கிறீர்கள். அன்றைக்கு இயேசுவோடு கூடவே இருந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள், இயேசுவோடு கூடவே இருந்து அவர் செய்த அற்புதங்களை பார்த்தவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை மறந்து போனார்கள். அவர் அங்கேதான் இருக்கிறார், அவருடைய வல்லமையை மறந்து போனார்கள். இன்றைக்கும் நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறீங்க. அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கை புயலிலே உங்களுக்கு இறைவன் எதுவுமே செய்யவில்லையா என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ரெண்டு காரியங்களை சொல்றேன். ஒன்று, எந்த சூழலிலும் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணராமல் இருக்காதீர்கள், மறந்து போகாதீர்கள். தேவன் உங்களோடு தான் இருக்கிறார். இரண்டாவது, எந்த சூழலிலும் இயேசுவின் வல்லமையை நீங்கள் மறுதலிக்காதீர்கள். In other words, let me say in English, don't doubt the presence of Jesus. இயேசுவுடைய பிரசன்னத்தை சந்தேகிக்காதீர்கள். And don't deny the power of Jesus. இயேசுவுடைய வல்லமையை நீங்கள் மறுதலித்து போகாதிருங்கள். கர்த்தர் அமைதியாய் எதுவுமே செய்யாதிருக்கிறவர்கள் போல் தோன்றலாம், ஆனாலும் அவர் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். இது இரண்டாவது காரியமாக இருக்கிறது. மூன்றாவது காரியம், fear replaces faith. பயம் விசுவாசத்தை புறம்பே தள்ளுகிறது. பயம் விசுவாசத்தை புறம்பே தள்ளுகிறது. இந்த பயங்கிறதுக்கு ஒரு அக்ரோனிம், ஃபியர்ங்கிறதுக்கு ஒரு அக்ரோனிம் நான் பார்த்தேன். அதாவது false evidence appearing real. F for false, E for evidence, A for appearing, R for real. False evidence appearing real. அதாவது தவறான ஆதாரம் உண்மையாய் தோன்றுகிறது, அதுதான் பயம் என்று சொல்லி ஒருவர் சொல்லி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, காற்று வீசட்டுமே, கடல் தான் பொங்கட்டுமே, ஆலைதான் படகை மோதட்டுமே, எந்த சூழல் வந்தாலும் நீங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். Don't leave your faith. Don't be frightened. பயந்து போகாதீர்கள். உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். ஏனென்றால் பயம் விசுவாசத்தை புறம்பே தள்ளுகிறது, ஆனால் விசுவாசமோ பயத்தை புறம்பே தள்ளுகிறது. நன்றாக கவனிங்கள், பயம் விசுவாசத்தை புறம்பே தள்ளுகிறது. விசுவாசம் இருந்தால் அது பயத்தை புறம்பே தள்ளும். இங்கே இயேசுடைய சீடர்கள் இயேசுடைய வல்லமை மேலும் இயேசுடைய அதிகாரத்தின் மேலும் நம்பிக்கை விசுவாசம் இல்லாமல் போனார்கள்.
அதுதான் அவருடைய பயத்திற்கு மிகப்பெரிய காரணமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அடிக்கடி பயம் வந்து உங்க கதவை தட்டும். பயம் வந்து உங்கள் கதவை தட்டும்போது விசுவாசத்தை அனுப்பி பதில் கொடுங்கள். ஹல்லேலூயா. திரும்ப சொல்றேன், அடிக்கடி பயம் வந்து உங்க கதவை தட்டும். பயம் வந்து உங்கள் கதவை தட்டும் போது விசுவாசத்தை அனுப்பி பதில் கொடுங்கள். அப்போது பயம் ஓடிவிடும். ஹல்லேலூயா. Glory to Jesus. வேதம் சொல்லுகிறது 2 தீமோத்தி 1:7 தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்கள் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை பார்த்தார்கள், அவரோடு கூட தான் இருந்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று. வசனம் 40 இயேசு சீடர்களை பார்த்து கேட்கிறார், ஏன் பயப்பட்டீர்கள்? உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன் பயப்பட்டீர்கள்? உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சீடர்களை நோக்கி வினாவை எழுப்புகிறதை பார்க்கிறோம். மீண்டுமாய் சொல்லுகிறேன், விசுவாசம் பயத்தை புறம்பே தள்ளுகிறது, ஆனால் பயம் விசுவாசத்தை புறம்பே தள்ளுகிறது. நீங்கள் பயப்படாதிருங்கள், விசுவாசத்தோடு இருங்கள். உங்கள் விசுவாசம் பயத்தை புறம்பே தள்ளட்டும். பயம் வந்து உங்கள் கதவை தட்டும் போது விசுவாசத்தை அனுப்பி பதில் கொடுங்கள். இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3வது காரியமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 4வது காரியம், இயேசு உங்கள் கூக்குரலை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். இயேசு உன் கதறல்களை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய ஆட்ரிபியூட்ஸ், அதாவது முக்கியமான குணாதிசயங்கள் ஒன்று என்ன தெரியுமா? He is all knowing God. He is all knowing God. Omniscient, சர்வஞானி. இந்த இயேசுவுக்கு தெரியாம நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. He knows everything about you before you have formed in your mother's womb. உன் தாயின் கருவில் நீ உருவாவதற்கு முன்பதாகவே அவர் உன்னை அறிவார். He knows all about your future. உங்களுடைய எதிர்காலம் முழுவதையும் அவர் அறிவார். ஆனால் அவர் எதையும் கட்டுப்படுத்த மாட்டார். நீங்கள் விட்டு கொடுத்தால் அவர் கட்டுப்படுத்துவார், நீங்கள் விட்டு கொடுக்காவிட்டால் அவர் கட்டுப்படுத்தவே மாட்டார். நீங்களா போய் எங்க முடியறீங்க அங்கதான். Because he loves you so much. Love gives you freedom. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, அதாவது ஏசாயா 59வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்பவும் சொல்றேன், ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. கர்த்தர் உன் கூக்குரலை கேட்கிறார். நீ என்னென்ன காரியத்தெல்லாம் சொல்லி ஆண்டவரை நோக்கி கதறிக்கிட்டு இருந்த, வேதனை இல்லாம அவர்கள் சொன்னாய் அல்லவா, கண்ணீர் சிந்தினாய் அல்லவா, எல்லாவற்றையும் அவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் அவர் பதில் அளிக்கிறார். He answers in 3 ways. அவர் 3 விதங்கள்ல பதில் அளிக்கிறார். நம்பர் 1, yes it is granted. உனக்கு கொடுத்துட்டப்பா, போப்பா, முடிஞ்சு போச்சு, பதில் கொடுத்துறாரு. சில நேரங்களிலே he says no, இது உனக்கு வேண்டான்னு சொல்லிடுறாரு. ஏன்னா அது உனக்கு தீமை தரும் என்பது அவருக்கு தெரியும், உனக்கு தெரியாம இருக்கலாம். சில நேரங்களிலே அவர் பொறு என்று சொல்லுகிறார், காத்திரு, வெயிட், பிகாஸ் இப்போ இது உனக்கு தேவையில்லை, இப்போ இது உனக்கு தேவையில்லை. 3 விதங்களில் பதில் அளிக்கிறார். உனக்கு என்ன மாதிரி பதில் கொடுத்திருக்கிறாருன்னு யோசிப்பார். தெரியலையா, அவர்கிட்ட கேளு, அவர் உனக்கு சொல்லுவார். ஆக இயேசு கிறிஸ்துவின் கூக்குரலை கேட்கிறார், உனக்கு பதில் அளிக்கிறார். அருமையானவர்களே, இங்கே இந்த நிகழ்வை பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்கள் அந்த படகிலே அலைகடிக்கப்படும் பொழுது, பயந்திருக்கும் பொழுது இயேசுவை நோக்கி கதறினார்கள், கூக்குரலிட்டார்கள். இயேசு கிறிஸ்து
அவர்களுடைய கூக்குரலை கேட்டார். பாருங்கள், வசனம் 39 சொல்கிறது, இயேசு எழுந்து வந்தார், கடலை அதட்டினார், காற்றை அதட்டினார், கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்று சொன்னார். அங்கே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, உங்களுடைய கூக்குரல் என்ன? உங்களுடைய வேதனை என்ன? உங்களுடைய பாடுகள் என்ன? எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய கூக்குரலை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய புயலை பார்த்து, உங்கள் வாழ்க்கையில் அடிக்கிற புயலை பார்த்து அவர் சொல்கிற காரியம், இறையாதே அமைதலாயிரு. அவர் உன் கூக்குரலை கேட்கிறார். இது நீ கத்துக்க வேண்டிய 4வது பாடமாக இருக்கிறது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 5வது காரியம், sudden storms serve to turn us to Jesus. திடீரென ஏற்படுகிற புயல்கள் நாம் இயேசுவை நோக்கி திரும்புவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறது. திடீரென ஏற்படுகிற புயல்கள் நாம் இயேசுவை நோக்கி திரும்புவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறது. The highest freedom is the freedom from evil, not the freedom of doing evil. Let me say it again. The highest freedom is the freedom from evil, not the freedom of doing evil. தமிழ்ல சொல்றேன், மிக உயர்ந்த விடுதலை என்பது தீமையிலிருந்து விடுதலை ஒழிய தீமையை செய்வதிலிருந்து விடுதலை அல்ல. திரும்பவும் சொல்றேன், மிக உயர்ந்த விடுதலை என்பது தீமையில் இருந்தே விடுதலை, தீமை செய்வதிலிருந்து விடுதலை என்பது அல்ல. அருமையானவர்களே, தீமையில் இருந்தே நம்மை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு விரும்புகிறார். Sometimes what looks bad is turned about for our good when the favor of God is upon us. சில நேரங்களிலே நமக்கு ஏற்படுகிற தீமை நன்மையிலே முடிகிறது, கர்த்தருடைய தயவு நம் மீது இருக்கும் பொழுது. சில நேரங்களிலே நமக்கு ஏற்படுகிற தீமை நன்மையிலே முடிகிறது, கர்த்தருடைய தயவு நம் மீது இருக்கும் பொழுது. அருமையானவர்களே, இந்த சம்பவத்தை பார்க்கிற பொழுது இங்கே இயேசுடைய சீடர்கள் அந்த கப்பலில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே பலத்த சுழல் காற்று உண்டாகிறது. படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் படவின் மேல் வந்து மோதுகிறது. இயேசுவும் அங்கதான் அவங்களோட தான் பயணிச்சுட்டு இருக்கிறார். ஆனால் இயேசு அங்கு இருப்பதையே அவர்கள் மறந்து விட்டார்கள். இந்த புயல் வந்தப்பதான், இந்த பலத்த சுழல் காற்று வந்தப்பதான் இயேசு அங்க இருக்கிறாருன்னு அவங்களுக்கு திரும்ப ஞாபகம் வருது. போய் இயேசு வண்டியிலே சென்று 38வது வசனத்துல போட்டிருக்கு, போதகரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி கூக்குரல் இடுகிறார்கள். அருமையானவர்களே, நிறைய நேரங்கள்ல மக்களுக்கு எல்லாம் கிடைக்கும் பொழுது அவன் இறைவனை மறந்து விடுகிறான். நல்லா கவனிங்க, நிறைய நேரங்கள்ல மனிதனுக்கு எல்லாம் சந்திக்கப்படும் பொழுது, எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும் பொழுது அவன் இறைவனை மறந்து விடுகிறான். என்னையா கடவுளே, என்னையா ஏசு, ஏசு ஏசு ஏசுன்னா சோறு வந்துருமா கேட்கிறாங்க. அருமையானவர்களே, நல்லா கவனிங்க, இதுக்கான பதில்லாம் உழைப்பை பத்தி தானே வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம், அதுல பதில் சொல்லியிருக்கிறோம். சுருக்கமா சொல்றேன், என்ன சொல்லியிருக்கிறோம்னு பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. உழைக்க உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது இயேசுதான். புரியுதுங்களா? உழைக்க கற்றுக் கொடுத்தது இயேசுதான். உழைப்பதற்கு பலனை கொடுப்பதும் இயேசுதான். உழைத்த பிறகு உழைத்த உணவை எடுத்து வாயில வைக்கணும்னா அதுக்கும் அவருடைய கிருபை வேணும். ஹலோ, உழைப்பை கற்றுக் கொடுத்ததும் இயேசு, உழைப்பதற்கு பலனை கொடுக்கிறதும் இயேசு. அந்த உழைப்பில் உருவாகிற உணவை எடுத்து உன் வாயில வைத்து உண்ண வேண்டும் என்றால் அதற்கும் அவருடைய கிருபை வேண்டும். என்ன சொல்லுவீங்க? இப்போ பைபிள் எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கிறது. அருமையானவர்களே, சில நேரங்கள்ல மக்களுக்கு எல்லாம் கிடைச்ச உடனே நான் உழைக்கிறேன், எனக்கு பலன் கிடைக்குது, கடவுள் இல்லை, ஒண்ணும் இல்லை. நோ நோ, கடவுள்
இல்லை என்கிறவன், இல்லை என்று சொல்லுகிறவன் மதியடன். மதியடன் தன் இருதயத்தில் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறான். Only foolish says that there is no God in his heart. The Bible clearly says about that. பைபிள் தெளிவா சொல்லுது. அருமையானவர்களே, சில பேர் கடல்லையும் புயல்லையும் தத்தளிச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களை பற்றியதான நிலை என்ன? நீங்கள் சந்திக்கிற போராட்டம் என்ன? உங்களை எப்படிப்பட்ட புயல் வந்து மோதிக்கொண்டிருக்கிறது? இந்த வேளையிலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன தெரியுமா? இயேசு அண்டை திரும்புங்கள். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற புயல் உங்களை இயேசு அண்டை திரும்புவதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு அண்டை திரும்புங்கள். இயேசு அண்டை திரும்புங்கள். உங்களுடைய போராட்டங்கள் சிலுவையில் வந்து முடியட்டும். நீங்கள் சந்திக்கிற தொல்லைகள் எல்லாம் தேவன் இயேசு உங்களுக்கு தேவை என்பதை உங்களுக்கு உணர்த்தட்டும். நீங்கள் சந்திக்கிற போர்கள் எல்லாம் எங்கு சென்று முடிய வேண்டுமோ அங்கு சென்று முடியட்டும். நீங்கள் சந்தித்த மோசமான நாட்களும் இயேசு நல்லவர் என்பதை உங்களுக்கு உணர்த்தட்டும். ஏன் உங்கள் வாழ்நாள் முழுவதுமே இயேசு நல்லவர் என்பதை உங்களுக்கு உணர்த்தட்டும். அல்லேலூயா. உங்களுக்கு ஏற்படுகிற திடீர் புயல்கள் நீங்கள் இயேசு அண்டை திரும்புவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறது. இது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய 5வது காரியமாக இருக்கிறது. 6வதாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், storms don't last forever. Storms don't last forever. புயல்கள் எப்பொழுதும் தொடர்வது இல்லை. Hallelujah. Let's clap your hands. Praise God. புயல்கள் எப்பொழுதும் தொடர்வது இல்லை. அது அமைதிப்படும். எப்பொழுதெல்லாம் புயல் வந்துகிட்டே இருக்காது. இந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும். வசனம் 39 சொல்லுகிறது, இயேசு எழுந்தார், காற்றை அதட்டினார், கடலை பார்த்து இறையாது அமைதலா இரு என்றார். அங்கே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். Glory to Jesus. Glory to Jesus. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட புயலை சந்தித்துக் கொண்டிருந்தாலும், உங்கள் ஊழியத்திலே நீங்கள் எப்படிப்பட்ட புயலை சந்தித்துக் கொண்டிருந்தாலும், உங்கள் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை அச்சுறுத்தி கொண்டிருந்தாலும், இன்றைக்கு உங்களுக்கு வருகிற கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு உன் புயலை அதட்டி அமைதிப்படுத்துகிறார். உங்கள் புயல் அடங்கி போயிற்று. உங்கள் வாழ்க்கையில் அமைதி உண்டாகிறது. A prophetic word for you. Your storms are over. உன் புயல் முடிந்து போய்விட்டது. அல்லேலூயா. உன் புயல் முடிந்து போய்விட்டது. பாருங்கள், ஆண்டவர் உங்கள் புயலை அடக்கிவிட்டார். உங்கள் புயல்கள் என்றும் தொடர்வது கிடையாது. அது முடிந்து போயிற்று. புயல்கள் என்றுமே தொடர்வது கிடையாது என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 6வது பாடமாக இருக்கிறது. இதுவே உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்கதரிசன வார்த்தையாகவும் இருக்கிறது. உங்கள் புயல் முடிந்து போயிற்று. அல்லேலூயா. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 7வது காரியம், எல்லா திடீர் புயல்களும் இயேசுவின் கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 7வது காரியம், எல்லாமே தேவனின் கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது. எல்லாமே தேவனின் கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது. God is in control. கர்த்தரின் கட்டுப்பாட்டுக்குள் தான் எல்லாம் இருக்கிறது. நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஏற்படுகிற திடீர் புயல்கள் எல்லாமே கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குது. சில நேரங்கள்ல நீங்க அவருடைய அவருடைய வழிநடத்துதலை, அவருடைய உதவியை எனக்கு வேண்டாம் என்று உதறி தள்ளி ஓடுகிறீர்கள். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, அவர் யாரப்பா இயேசு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லப்பா, எல்லா தெய்வமும் ஒண்ணுதான்ப்பா. நோ நோ நோ, எல்லாருக்கும் ஒரே தெய்வம் இயேசு. நிறைய பேருக்கு தெரியாது. நீ கிறிஸ்தவ மதத்தை போதிக்கிற, நீ இயேசுவை போதிக்கிற, எல்லாமே ஒண்ணு. நோ, அவர் உனக்கு உதவி செய்யணும்னு வராரு, நீ எனக்கு உதவியே வேணாங்கிற. என்ன செய்ய முடியும்? அருமையானவர்களே, எல்லா புயல்களும்
இயேசுவின் கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது. இதை நீ உணர்ந்து அவர்கிட்ட வர வேண்டும். அதுதான் முக்கியமான காரியமாக இருக்கிறது. இங்கே பாருங்கள், ஏன் எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதுன்னா, the one and only reason is this: he is the creator of the universe. அவரே சர்வலோகத்தையும் படைத்த தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. பிருகதாரண்ய உபநிடத்தில் போட்டிருக்கிறாங்க, வாக்கியோவை பிரம்ம, வாக்கியோவை பிரம்ம, வார்த்தையே படைத்தவர். பரிசுத்த வேதாகமம் யார் அந்த வார்த்தைன்னு தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுது? யோவான் 1வது அதிகாரம் வசனம் 1, 2, 3 எல்லாம் படிச்சு பாருங்களா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடம் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மனிதனானார்னு போட்டிருக்குது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இயேசுவை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சகலமும் இயேசுவின் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதென்றும் இயேசுவாலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. Glory to Jesus. எல்லாமே இயேசுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது. பாருங்கள், வசனம் 39 படிச்சு பாருங்க. அந்த இன்சிடென்ட்ல மார்க் 4:39, இயேசு எழுந்து வந்தார், காற்றை அதட்டினார், கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்று சொல்லி கட்டளை கொடுத்தார். அங்கே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹalleluya. எத்தனை தடவைனாலும் சொல்லலாம், அங்கு மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இயேசு புயலை அடக்கினார். நீ அவரை நோக்கி பார்த்தா என்றால் உனக்கு விடுதலை, உன் புயல் உன்னை விட்டு அகன்று விடும் என்பதற்கு அது அத்தாட்சி. அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, whatever may be your storms, let me tell you one thing: God is in control. எல்லாம் கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது. ஹalleluya. Glory to Jesus. என்னதான் உங்க புயலா இருந்தாலும் சரி, ஒன்ன மாத்திரம் நினைச்சீங்க, எல்லாமே இயேசுவின் கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது. இதை விட என்ன வேணும்? அவரை நோக்கி பார். அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, ஏசாயா 53வது அதிகாரம் வசனம் 1, 2, 3 எல்லாம் படிச்சு பாருங்களா. இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை படிச்சு பாருங்களா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். இப்போதும் யாக்கோபே, உன் சிருஷ்டிகரும் உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அடுத்ததா பாருங்க, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. என்னையா வேணும்? இதை விட என்ன வேணும்? ஒன்றுமே நமக்கு தேவையில்லை. நல்லா நினைச்சீங்க, ஒன்று மாத்திரம் புரிஞ்சீங்க, எந்த தண்ணீரும் உன் படகை மூழ்கடித்து விடாது, இயேசு அங்கு இருக்கும் வரையில். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவராகிய இறை கலைஞனாகிய இயேசு கிறிஸ்து உன் படகில் இருக்கும் பொழுது எந்த தண்ணீரும் உன் படகை மூழ்கடித்து விடாது. ஆமென். ஹல்லேலூயா. எந்த படகும் உன்னை மூழ்கடித்து விடாது. வசனம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 43, 1, 2, 3 அதுல 2வது வசனத்தை பாருங்கள். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. வாட் எல்ஸ் யூ வாண்ட்? வேற என்ன வேண்டும்? நீ எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் ஒன்ன மாத்திரம் நினைச்சிக்க, எல்லாமே இயேசுவின் கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, இந்த இயேசு கிறிஸ்து புயலை அடக்கின சம்பவத்திலிருந்து 7 காரியங்களை நாம் பார்த்தோம். ஒன்றாவது, திடீர் புயல் வராது என்று எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் உத்தரவாதம், இயேசு உன்னோடு தான் இருக்கிறார். இரண்டாவது, it may appear God is not doing anything. கர்த்தர் எதுவுமே செய்யல போனதா தோணும், ஆனா அவர் கிரியை செஞ்சுட்டு தான் இருக்கிறார். மூணாவது, fear replaces faith. அதாவது பயம் விசுவாசத்தை புறம்பே தள்ளுகிறது. நீ விசுவாசித்தால் அந்த விசுவாசம் பயத்தை புறம்பே தள்ளிவிடும்
இது மூன்றாவது. நான்காவது, ஜீசஸ் ஹியர்ஸ் யுவர் கிரைஸ். உன் கூக்குரலை இயேசு கேட்கிறார். இது நான்காவது. ஐந்தாவது, சடன் ஸ்டார்ம்ஸ் சர்வ் டு டர்ன் us to Jesus. திடீர் புயல்கள் இயேசுவை நோக்கி நாம் திரும்புவதற்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றன. இது ஐந்தாவது. ஆறாவது, storms do not last forever. எந்த புயல்களும் இறுதி வரை தொடர்வதில்லை. எந்த புயல்களும் என்னாலும் தொடர்வதில்லை. இது ஆறாவது. ஏழாவது, God is in control. எல்லாமே கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த இயேசு உன்னிடம் இருக்கும் பொழுது, உன்னோடு கூட இருக்கும் பொழுது எல்லா விதமான மன அழுத்தமும் மன கொண்டாட்டமாய் மாறும். மாத்திரமல்ல, இந்த எல்லா காரியங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருக்கிற இயேசு கிறிஸ்து இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிருந்து என்றென்றைக்கும் உன்னை காக்கிறவராய் இருக்கிறார். மாத்திரமல்ல, உன் வலிகளும் வேதனைகளும் உன்னை தாக்குகிற பொழுது ஒன்றை மாத்திரம் நினைத்துக்கொள், தேவனே ஆளுகை செய்கிறார். இயேசுதான் ஆளுகை செய்கிறார். இயேசுதான் ஆளுகை செய்கிறார். Our Lord reigns. நம்முடைய தேவன் ஆளுகை செய்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஜெபம் செய்வோமா? பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம், உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் அன்றைய தினத்திலே சீடர்களோடு படகில் செல்லும் பொழுது அங்கு ஏற்பட்ட புயலை அடக்கினீர், பலத்த சுழல் காற்றை அடைத்து அமைதிப்படுத்தினீர். இந்த வேளையிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. இவர்கள் எவருடைய வாழ்க்கையில் என்ன புயல் அடிக்கிறது என்று எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனால் எவரவர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான புயல் அடித்துக் கொண்டிருக்கிறது என்பது உமக்கு தெரியும். அந்த புயல்கள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வருவதாக, அந்த புயல்கள் எல்லாம் அடங்கி போவதாக. இயேசுவின் நாமத்திலே மிகுந்த அமைதல் உண்டாகட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நீர் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். புயல்கள் வருவதே இல்லை என்ற உத்தரவாதம் இல்லை என்றாலும் இயேசு எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும். மாத்திரமல்ல, ஆண்டவரே, நீர் கிரியை செய்வதை நாங்கள் உணர முடியாவிட்டாலும் கிரியை செய்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். நன்றி இயேசுவே. விசுவாசம், எங்களுடைய விசுவாசம் பயத்தை புறம்பே தள்ளட்டும். கர்த்தர் கூக்குரலை கேட்கிறீர் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்யும். மாத்திரமல்ல ஆண்டவரே, நீர் திடீரென ஏற்படுகிற புயல்கள் எல்லாம் உன்னை நோக்கி நாங்கள் திரும்பி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய அட்டென்ஷன் உங்கள்கிட்ட வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எந்த புயலும் என்னாலுமோ இறுதி வரைய தொடர்வது இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும். இவைகள் எல்லாவற்றுக்கு மேலாக எல்லாமே என் இயேசுவின் கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, இதை பார்த்து கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களை விடுதலையாக்குவீராக. தேவநாமம் மகிமைப்படட்டும். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.